வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பூ. ஹேர் ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பூ. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 2வது நாளாக கொண்டாட்டம். திருக்குறள் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவர் அளித்த திருக்குறளே திராவிடர்களுக்கு ஒழுக்க நூல் என்றார் ஐயா பெரியார். உலக பொதுமறை தந்த ஐயனுக்கு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலே திருவுருவச் சிலைதரை நிறுவ வேண்டும். கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே இயக்க 3 புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும் எனவும் தகவல். தென்கோட்டையில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாம வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைப்பதே வாழ்நாள் கடமை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, தமிழுக்கு உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை. சுனாமியை எதிர்கொண்டு தாங்கி நிற்கும் திருவள்ளுவர் சிலை நமது பண்பாட்டு குறியீடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வள்ளுவரை கொண்டாடுவோம், கொண்டாடிக் கொண்டே இருப்போம் எனவும் சூளுரை. திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம். திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம். அதனால கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி சிறப்பு பாடல் வெளியீடு. கமல்ஹாசனின் வரியில் A.R. ரஹ்மானின் இசையில் உருவான பாடலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் மொழி காப்போம், வள்ளுவம் போற்றுவோம். கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. (2022) பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளதாக இபிஎஸ் விளக்கம். சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த ராம்குமார் ஆதித்தனுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது எனவும் இபிஎஸ் திட்டவட்டம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். யாரோ வேண்டியவரை காப்பாற்ற அமைச்சர்கள் முயற்சி செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல. ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்திய அளவில் பேசப்பட்டு வருவதாக இபிஎஸ் கருத்து. 2024ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை ஆண்டாக அமைந்துவிட்டதாகவும் விமர்சனம். ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது. நாளை மலர்கின்ற 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
சென்னையில் தனியார் வணிக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்பட்ட வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சீமான் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் நடவடிக்கை. இருபதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருந்தும் ஞானசேகரனை எப்படி தமிழக அரசு இவ்வளவு இயல்பாக நடமாட அனுமதித்தது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை நடத்திய தேசிய மகளிர் ஆணையம் கேள்வி. மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான காமராஜ் திருவான்மியூர் இல்லத்தில் சடலமாக மீட்பு. இது மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சுடுதல் கொண்டு போயிருப்பா, என் வீடு சுடுகாடாகிட்டானே. ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் தொடர்பான சர்வதேச டெண்டரை ரத்து செய்தது டான்ஜெட்கோ. மற்ற நிறுவனங்களை விட குறைவான தொகையை அதானி நிறுவனம் குறிப்பிட்டிருந்த போதிலும் ரத்து செய்வதாக அறிவிப்பு. மற்ற நிறுவனங்களை விட குறைவான தொகையை அதானி நிறுவனம் குறிப்பிட்டிருந்த போதிலும் டெண்டரை ரத்து செய்த டான்ஜெட்கோ மின்வாரிய பட்ஜெட்டை விட டெண்டர் தொகை அதிகமாக இருப்பதால் ரத்து செய்வதாக விளக்கம். ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக அதானிக்கு வழங்கப்படவிருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு. மின் கொள்முதல் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை மாதவரத்தில் 17.8 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 10 பேர் கைது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தகவல். (2025) ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024 நிறைவுற்று புத்தாண்டு 2025 பிறப்பதாக கருத்து. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. திமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று தமிழகத்தை பாதுகாக்க சூளுரை. புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். கடற்கரை சாலைகளில் தடுப்புகளை அமைத்து வரும் போலீசார். புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரம். பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவதால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. இன்னும் 10 நாட்களில் பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மாவட்ட தலைவர்கள், அதற்கு பின்பு மாநில தலைவர்கள்
மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள். அதே போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு. மத்திய அரசு வழங்கிய நிதியை தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்தவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. திமுக எம்பிக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்புறம் நிதின்னு சொன்னா எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான துறைக்கான நிதி செலவிடப்படவில்லை. இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு கொடுக்காமல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மன்னார்குடியில் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி முழக்கங்கள் எழுப்பி மாணவர்கள். அண்ணா பல்கலைக்கழக சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டிக்கெட் கட்டணம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். ஒசூர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை பதறி அடித்து ஓடிய போது நூலிழையில் உயிர் தப்பிய சிறுவன். ఇట్లా తిరుగుతున్నది. చూడరాదు. நெல்லை வள்ளியூர் அருகே முதல்வரை வரவேற்கும் விதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்ட திமுக கொடி கம்பங்கள். காற்றுடன் பெய்த மழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்து கிடந்ததால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இன்று மாலைக்குள் நிரம்ப வாய்ப்பு. 133 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 3500 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் குற்றால மெயின் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வெள்ளப்பெருக்கு காரணமாக முண்டந்துறை புலிகள் காப்பக அதிகாரிகள் அறிவிப்பு. மதுரை புதூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் 3வது தளத்தில் தீ விபத்து. மருத்துவமனை தற்போது செயல்பாட்டில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் குறைந்து 7,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலகில் உள்ள மொத்த தங்கத்தில் 11% தங்கத்தை இந்திய பெண்கள் வைத்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டு பெண்களிடம் மட்டும் 6,720 டன் தங்கம் உள்ளதாகவும் உலக கோல்ட் கவுன்சில் விளக்கம்.
பொங்கல் பண்டிகையொட்டி மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே சிறப்பு மலை ரயில் சேவை ஜனவரி 16 முதல் 19ஆம் தேதி வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பாதிப்பாக அறிவித்தது மத்திய அரசு. தேசிய பேரிடராக அறிவிக்க கேரளா வலியுறுத்திய நிலையில் நடவடிக்கை. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டை வழியனுப்பி வைக்கும் கூகுள். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு டூடல் வெளியீடு. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 60 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல். கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 4.3% அதிகரிப்பு. இரண்டாயிரத்தி 24 வெளியான 241 தமிழ் படங்களில் 18 படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாக திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் தகவல். திரைப்படங்களை தயாரிக்க சுமார் 3000 கோடிக்கு மேல் செலவாகி இருக்கும் நிலையில் 1000 கோடி இழப்பு.